Welcome to Manera's box. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு டேட்ஸ் சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையானது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியானதும் கூட. அப்போ அதுக்காக ஃபஸ்ட்டில் நமக்கு இப்போ ஒரு 50 கிராம்ஸ் சைனா கிராஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சைனா கிராஸ் அல்லது அகர் அகர் அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எல்லா ஷாப்லேயும் இது சிம்பிளாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த அகர் அகர் அல்லது சைனா கிராஸ். இது நான் இப்போ ஒரு 50 கிராம்ஸ் எடுக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இதிலேருந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி, அதாவது இது இப்போ 260 கிராம்ஸ் எனக்கு இருந்தது, நான் இதிலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 50 கிராம்ஸ் நான் கட் பண்ணி அது ஒரு சின்னதாக சிசர்ஸ் வச்சு சின்னதாக கட் பண்ணி நான் சோக் பண்ண வச்சுருக்கிறேன். நான் பவுலில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ண வச்சுருக்கிறேன். தண்ணி ஆர்டினரி தண்ணி தான், பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன், ஹாட் வாட்டர் அல்ல. ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே அது நல்ல சோக்காய் கிடைக்கும். அதே போதும், நமக்கு அவ்வளோ சோக்கான போதும். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டர் அல்லது 2 கப் அப்படி எடுத்துடுங்க. இது நமக்கு நல்ல பாயில் ஆக வேண்டிய தேவையில்லை. லைட்டாக ஒன்று ஹீட் ஆன உடனே அதில் ஒரு 25 டேட்ஸ் எடுத்துடலாம். நமக்கு நான் அதில் சீடு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதாக கட் பண்ண வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை, சும்மா அந்த சீடு மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்தாலே போதும். இது நமக்கு ஆட் பண்ணிடலாம். அதாவது இது நமக்கு பாயில் ஆகும்போதே அதில் உள்ளால் இருந்தது சோக் ஆகிடும். அப்போ அதனால் நீங்கள் கொதிக்கிறது வரை வெயிட் பண்ணாமல் லைட்டாக ஒன்று ஹீட் ஆன உடனே நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இப்போ டேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இனி நமக்கு இதில் நமக்கு சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த அகர் அகர் கூட ஆட் பண்ணணும். அப்போ இது லைட்டாக ஒன்று ஹீட் ஆயாச்சு. இப்போ நான் இதில் அந்த தண்ணியோடய அந்த அகர் அகர் தண்ணியோடய நீங்கள் விட்டுடுங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு நான் சோக் பண்ண வச்சு, அவ்வளவுமே போதும். இது இப்போ நல்லா கொஞ்சோண்டு கொதி வரட்டும். வந்த பிறகு நமக்கு இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். லைட்டாக ஒன்று கொதி வந்த பிறகு நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 சாக்லேட் பீசஸ் ஆட் பண்ணாலே போதும். நான் இதை கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். அதாவது அது கட்டியே இருக்கக்கூடாது. அப்போ அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு இது கொஞ்சம் பாயில் ஆகிறது வரை நமக்கு வெயிட் பண்ணணும். இப்போ பாயில் ஆக தொடங்கியிருக்கு. அதாவது நல்ல கொதித்து திக்காகணும் அப்படின்னு உள்ள தேவையில்லை, அது வந்தாலே போதும் நமக்கு. இப்போ சின்ன பிள்ளைங்க உள்ள வீட்டில் உள்ளவங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஆட் பண்ணலை. நான் இப்போ சுகர் பேஷண்ட் மாதிரி உள்ளவங்களுக்காக வேண்டி இது பண்ணுற புட்டிங் ஆனதுனால நான் இது சுகர் ஆட் பண்ணாமல் பண்ணுறேன். இதில் நமக்கு இப்போ டேட்ஸோட அந்த ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்கும். அது பெரியவங்களுக்கு ஓகே இருக்குது அந்த அவ்வளோ டேஸ்ட்டும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபேவராக இருக்காது. அப்போ அதனால் சின்ன பிள்ளைங்க உள்ளவங்க கண்டென்ஸ்டு மில்க்கு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க்கு அல்லது 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்கும். அப்போ அப்படியே நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதித்து வந்தாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நமக்கு கூலான பிறகு ஒன்று மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்செடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஹீட்டான, அதாவது இது ஹீட்டாக இருக்குமே உங்களுக்கு அரைக்க முடியும் அப்படின்னு உள்ள சில மிக்ஸிகள் அப்படி இருக்குது, நமக்கு நல்ல ஹீட்டாகவே அதில் அரைக்கலாம். அப்படி உள்ள மிக்ஸின்னா நீங்கள் அது ஹீட் ஆகும்போது கூலாக்க வைக்க வேண்டிய தேவையில்லை. அது ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் அரைச்சி எடுத்துடுங்க. நான் இப்போ என்னோடய மிக்ஸி அப்படி அரைக்க முடியாது, அதனால தான் நான் கூலான பிறகு நான் அரைக்கிறேன். இப்போ நல்ல கூலாக இருக்குது. கூலாகும்போது அது கொஞ்சம் திக்காகும். அதாவது நமக்கு அகர் அகர் எடுத்ததுனால அப்படி கொஞ்சம் திக்காகி வரும். நீங்கள் அது பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதை இனி நமக்கு நல்லா அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், அந்த அரைச்சப்போ நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. இதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நமக்கு இனி இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அது ஊற்றி நமக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் அல்லது ஃப்ரீசரில் நமக்கு ஸ்டோர் பண்ணணும். நான் இப்போ இது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாக்ஸ் வேணும்னாலும் எடுக்கலாம். வீட்டில் ஒரு லிட்டு நல்லா க்ளோஸாக இருக்கிறது. என்னோட இப்படி கிளாஸ் பவுல் இருக்குது, ஆனால் லிட்டு நல்லா கரெக்டாக இல்லை, அதனால் நான் அதில் வைக்கல, இந்த பாக்ஸில் வைக்கிறேன். பாக்ஸில் நான் கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் போட்டால் போதும், அல்லது வேண்டாம். சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேலே கூட கொஞ்சம் ஸ்லைஸ் போட்டிருக்கேன் டெக்கரேஷனுக்கு தான். அப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர் அல்லது சில்வர் ஃபாயில் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டாலே போதும். எதுக்குன்னா நமக்கு இது கூல் ஆகும்போது சம்டைம்ஸு அந்த ஐஸ் க்யூப் சின்னதாக ஐஸ் க்யூப்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதாவது அந்த வாட்டர் கண்டென்ட்டு உள்ளால் நம்ம புட்டிங்கில் விழுறதுக்குள்ள சான்ஸ் உண்டு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி பேப்பர் போடுறேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி மேலே வச்சாலே போதும். இப்போ
இப்போ இது ஃப்ரீசரில் இருந்தால் நீங்கள் ஒரு 3 hours வச்சுடுங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 hours ஆகும். நான் இப்போ கொஞ்சம் சுகர் பால்ஸ் கூட மேலே போட்டிருக்கேன், டெக்கரேஷனுக்காக தான். இது போடணும் இல்லை, இருந்தாச்சுன்னா சும்மா பிள்ளைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அதனால் போட்டு வச்சது அவ்வளோதான். அப்போ இது நான் இப்போ ஃப்ரீசரில் எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஃப்ரீசரில் ஒரு 3 hours வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 hours ஆகும், சம்டைம்ஸ் மோர் தேன் 5 hours கூட ஆகும். அப்போ உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி வச்சுடுங்க. இப்போ நைட்டு வச்சாச்சுன்னா காலையில் எடுக்கலாம். அதுக்காக நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சா போதும். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான புட்டிங் நமக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், நல்ல சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி மஸ்ட்டாக பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் உள்ளவங்க இதில் நீங்கள் சுகர் அல்லது கண்டென்ஸ்டு மில்க்கு மஸ்ட்டாக ஆட் பண்ணணும். அல்லது பிள்ளைங்க டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு ஓகேவாக இருக்கும், இந்த டேட்ஸோட டேஸ்ட்டு மட்டுமா இருக்கிறதுனால. பிள்ளைங்களுக்கு அது அவங்களுக்கு அதிகமாக சுகர் பிடிக்கும், அப்போ அதனால் இது ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டேட்ஸ் கூட நான் இப்போ ட்ரை டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் டேட்ஸ் இருந்தாச்சுன்னா அது கூட எடுக்கலாம். கல்ஃப்லாம் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ் டேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்படின்னா அப்படியே எடுத்துடுங்க. பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுக்கும்போது அப்படியே நல்லா வருது. அப்போ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.